லண்டனில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த கையோடையே ரொம்ப பெரிய ஒரு ஷாக், ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இதை கேட்ட ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தார்கள், ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து வந்திருக்காரு, அவர் வந்த நேரம் பார்த்தா இப்படி நடக்கணும் அப்படின்னு திமுகவினர்கள் எல்லாருமே தற்போது அலறாங்க, கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே திரும்பவும் புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து வந்த கையோட அவர் வந்து இறங்குறாரு. அதே நேரத்தில் அவர் தலையில் இடி விழுற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்ச விஷயம்தான் என்ன, திமுகவினர்கள் எல்லாருக்குமே இது ஏன் பயத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடந்த 5ஆம் தேதி லண்டனுக்கு போனார் ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய பேரன் லண்டனில் ஏதோ பட்டம் வாங்குறாரு. உண்மையான பட்டமா போலியான பட்டமா கூட நமக்கு தெரியல. ஸோ அந்த பட்டத்தை வாங்குறப்ப அதை நேரில் இருந்து பார்க்குறதுக்காக உதயநிதி, அதுக்கப்புறமா ஸ்டாலின், இன்னும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே லண்டனுக்கு போனாங்க. 2 வாரம் கழித்து நேற்று தான் ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் அவர் லண்டனில் இருந்து சென்னைக்கு திரும்பியிருக்காரு. ஸோ இதில் ரொம்ப பெரிய ஒரு கூத்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 8 மணிக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து வராரு. ஆனால் இந்த 200 கொத்தடிமைகள், உடன்பிறப்புகள், முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் அவர் உட்பட எல்லாருமே காலையில் 8 மணிக்கு வராருன்னு சொன்னீங்களே அப்படின்னு காலையில் 8 மணிக்கே சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக கொத்தடிமைகள் எல்லாருமே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே இப்போ கிடையாதுங்க, போயிட்டு நைட் 8 மணிக்கு வாங்க அப்படின்னு எல்லாரையுமே நேற்று காலையில் அங்கே கூடினவங்க எல்லாரையுமே நைட் 8 மணிக்கு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று எப்படியோ பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போன குடும்பத்தோடு போன ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து நேற்று நைட்டு தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கைது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவலை ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ யார் கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் கைது கிடையாது. திமுகவின் கொத்தடிமை, இப்போதைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பெயரோடு இருக்கிற திமுகவை சேர்ந்த மார்க்கண்டேயன், அவர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு. மிரட்டுற மாதிரி கூட கிடையாது, கையை உடச்சிருவேன், காலை உடச்சிருவேன். சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவரை காணும் அப்படின்னு பேசினது நாகரிகம் அற்ற அரசியலாம், அதனால் நானும் நாகரிகம் அற்ற முறையில் உங்களுக்கு பதில் தரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை ஒரு லிமிட்டாக கூட கிடையாது, ரொம்ப மோசமாக மிரட்டுற மாதிரி, அதாவது ஒரு ரவுடி மாதிரி பேசியிருக்காரு இந்த மார்க்கண்டேயன் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர், அதாவது திமுக உடைய எம்எல்ஏ. ஸோ இவர் சனிக்கிழமை பேசியிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு நேற்று நைட்டு தான் ஸ்டாலின் அவர் வந்து இறங்கியிருக்காரு சென்னையில் இருந்து. இன்றைக்கி காலையிலேயே திமுக எம்எல்ஏ கைது அப்படிங்கிற அந்த ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஸ்டாலின் அவருக்கு கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி காலையில் தான் அவர் சென்னையில் தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே காலையிலேயே ஸ்டாலின் அவருக்கு கைது நடவடிக்கை, திமுக எம்எல்ஏ கைது அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து வந்த கையோட ஸ்டாலின் அவருக்கு இந்த அதிர்ச்சியை கொடுத்து முதலமைச்சர் விஜய் அவரை யார் கடுமையாக அவதூறாகவும் மோசமாகவும் கடுமையாக பேசினா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி கைது நடவடிக்கை நடக்கும், தப்ப முடியாது அப்படின்னு ஒட்டுமொத்த திமுக 200 ஊபிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே எச்சரிக்கை தரும் விதமாக முக்கியமாக ஸ்டாலின் அவர் வந்த கையோடைய இந்த அதிர்ச்சியை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன பேசினார், நம்ம முதலமைச்சர் விஜயை பற்றி இந்த மார்க்கண்டேயன் என்ன பேசினார் அப்படிங்கிற அந்த ஃபுல் வீடியோவை இங்கே நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா அவரை கைது கொண்டு போகிற அந்த கைது நடவடிக்கையும் இங்கே நீங்களே பாருங்களேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கும் போது கூட எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழினுடைய மானத்தை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக பேசிய தமிழினத்தினுடைய தலைவன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் என்றுதான் எதிர்கட்சிகள் பேசிய. ஆனால் இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரா என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது, அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல, யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல, சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். குத்து புரோட்டா போட, என்னடா குத்து புரோட்டா போட, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன. சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரா என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது,
அரெஸ்ட் பண்ணிவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேன்ல யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். குத்து புரோட்டா போட, என்னடா குத்து புரோட்டா போட, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன. ஸோ ஒரு முதலமைச்சர் விஜய் அவர் அப்படிங்கிறத பற்றி கூட பார்க்காம இந்த மார்க்கெண்டியன் திமிராக பேசுனதுக்கு இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த நடவடிக்கை சரிதானா? இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.